அனைவருக்கும் வணக்கம். பாலு மகேந்திரா சாருக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா மெயினாக வந்து பாலு மகேந்திரா சாருடைய மகளாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை விட முக்கியமாக வந்து பாலு மகேந்திரா சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் என்ன சொல்றது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் for the first time he has donned the grease paint. Hello everyone, my name is Karthik. I am acting in this film as Adi. I am so happy to act in this film. Special thanks to Balu Mahendra sir and Shashi Kumar sir. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலு மகேந்திரா சார் தான் என்னை ட்ரெயின் பண்ணார் ஒரு 10 வருஷம் முன்னாடி, 10-12 வருஷம் முன்னாடி. ஸோ இந்த கதை எனக்கு சார் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார். சொல்லும்போது சொன்னேன், சார் நீங்கள் எப்போ டேட் கேட்டாலும் தரேன் அப்படின்னு. இந்த படத்தில் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ பாலு மகேந்திரா சார். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற செட்டில் போனோம்னா டைரக்டர்ஸ் வேர்பலாக இது பண்ணால் போதும், நீங்கள் மற்ற நீங்கள் உங்களோடது நீங்கள் இன்டர்பிரட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் இந்த படத்தில், இந்த படம் மட்டும் இல்லை, சார்கிட்ட ஒர்க் பண்ணதில் 80% சார் நடித்து காட்டுவார். அது காமெடி சீனாக இருந்தாலும் சரி, சீரியஸ் சீனாக இருந்தாலும் சார் நடித்து காட்டுவார். நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணி எங்களுக்கு 10% or 20% தான் எங்களுக்கு இதில் வேலை. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சாருடைய பிள்ளையாக நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஆசான நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு பிள்ளையாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மேடையில் என்னுடைய சக நடிகர்கள் லைக் வினோதினி, ரம்யா, மாஸ்டர் கார்த்திக், ரயில் ரவி, இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவுக்கு வர்ற ஒவ்வொருத்தருமே வந்து ஆசைப்படுறது சாரோட கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படின்னு, அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு. அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் 40 வருஷம் சினிமாவில். சார் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வந்தப்போ அவரோட கெட்டப்பே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி பவர்ஃபுல்லான ஐஸ் அவருக்கு. அது அந்த பவர்ஃபுல்லான ஐஸ் பார்த்து நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஈச் அண்ட் எவ்ரி டே. அண்ட் சார் வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்லிடுவாங்க, நோ மேக்கப் அட் ஆல். காலையில் போன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே செக் பண்ணது, மேக்கப் போட்டிருக்கீங்களா? ஓகே, இல்லை, ஃபைன், அப்போ ஃபைன், வில் கண்டினியூ அப்படின்வாங்க சார். அண்ட் இந்த படத்தில் வந்து I really don't know, it really makes me feel emotional and great because இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அண்ட் இந்த ஆப்வியஸ்லி இப்போ வந்து நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி, நமக்கு சில பேரோட ஃபார்மர் பேரு கூட நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்துல என்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதரோட பேர் எனக்கு தெரியல. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கில்ட்டி ஃபார் தட். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம சொசைட்டிக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் அண்ட் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த இவங்களுக்கு வந்து I'm like so thankful throughout my life and God has given me a great opportunity to be here. Thank you so much, sir. Thank you. பாலு மகேந்திரா சார் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நான் தான் பெருமைப்படணும். எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு படம் நான் தயாரித்ததுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக அவங்க டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே பயங்கரமாக இருந்தாங்க. ஃபுல் க்ரௌடு, ஒரு நாள் அவ்வளோ க்ரௌடு, ஃபுல் க்ரௌடோடு சேர்த்து என்ன எடுத்தார். ஏன்னா இது நிறையா தேட்டர்லாம் நாங்கள் போடல, மல்டிப்ளெக்ஸ் இப்படி தான் போடுறோம். நல்ல சினிமா தேடி வரவங்க கண்டிப்பாக தேடி வந்து படத்தை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு எடுக்க போகிற சினிமா இந்த டிஜிட்டல் சினிமா தொழில்நுட்பத்தில் தான் வரணும் என்கிறது எனக்கு பட்டது. ஸோ இந்த டிஜிட்டல் சினிமாவில் இதுதான். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது, அதை சசி சார் சொன்னார். அதாவது ஈரான்லேயும், கொரியாவிலேயும், இத்தாலியிலேயும், பிரான்ஸ்லேயும் இருந்து அவன் படம் எடுத்து அனுப்புவான். நம்ம இங்கே வாழைப்பழந்து உட்காந்து பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கணுமா? லைஃப் பூரா இதுதான் எங்களுக்கு வேலையா? ஏன் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம், நீ அங்கே வாழைப்பழந்து பாரு. இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு கோபம் மனசில் இருந்தது. நமக்கு எந்த வகையில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எடுங்கப்பா. எந்த வகையில் நீங்கள் குறைஞ்சி போயிருக்கீங்க? எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. கலாச்சார ரீதியிலையா இல்லை தொழில்நுட்ப ரீதியிலையா குறைஞ்சிருக்கோம்? எந்த வகையிலையும் கிடையாது. என்ன இந்த காரணங்களுக்காக
எனக்கு பட்டது முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டெமோவாக, ஒரு முன்மாதிரி படமாக நான் ஒரு படம் எடுத்து காமிக்கணும் எனக்கு பட்டது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் சசிகுமார் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், இதை மறக்கக்கூடாது. ஸோ நான் உடனடியாக இந்த சசிகுமாருங்கிற பேர் மனசில் எனக்கு பதிஞ்சதுமே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி நான் உன்னை பார்க்கணும் கொஞ்சம், நான் வரேன் சேரேன்னார். இல்லை நான் வர்றேன் தான் முறையாக இருக்கும், நானே வர்றேன், என்னுடைய வேலைக்காக நான் வர்றேன் என்னட்டு நான் நேராக அவருடைய ஆஃபீஸுக்கு போய் அவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சார் நான் பண்ணுறேன் சார், இதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் ஹியர். அண்ட் என்னுடைய மாணவர் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் இப்போ ஒரு சினிமா வாத்தியாராக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் புது புது உத்திகளை, புது புது உதாரணங்களை நான் இமேஜின் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு நாம் வர வேண்டியிருக்கு. அவங்க மென்டல் மேக்கப்புக்கு என்ன கொண்டு வர வேண்டியிருக்கு. தேர்பை ஐ எம் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர் எவ்ரி டே.